பூமி நமக்கு சொந்தமல்ல, இது நமது அன்பான தாய். இதை நாம் பாதுகாக்க வேண்டும். இந்த அழகான பூமி நமக்கெல்லாம் ஒரு பரிசு. மரங்கள், ஆறுகள், மலைகள், விலங்குகள், இவை அனைத்தும் நம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகும். ஆனால் இன்று இந்த அழகான பூமி ஒரு பெரிய சவாலுக்கு முகம் கொடுக்கிறது. அதுதான் இன்று நாம் சந்திக்கும் பெரிய சவாலான சூழல் மாசடைதல். சூழல் மாசடைதல் என்பது காற்று, நீர், மண் ஆகியவை கெடுதல் அடைவது ஆகும். மனிதர்கள் செய்யும் சில செயல்கள் இதற்கு காரணமாகின்றன. காற்று மாசு, நீர் மாசு, மண் மாசு மற்றும் ஒலி மாசு, இவைதான் சூழலை சீரழிக்கின்றன. கார்கள், பேருந்துகள், தொழிற்சாலைகள் வெளியிடும் புகை காற்றை மாசடைய செய்கிறது. பெரிய தொழிற்சாலைகளும் இதற்கு ஒரு முக்கிய காரணமாகும். இதனால் மனிதர்களுக்கு சுவாச நோய்கள் ஏற்படுகின்றன. காற்றின் தரம் குறைவதால் குறிப்பாக சிறுவர்கள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். இப்போது நாம் நீர் மாசு பற்றி பார்ப்போம். இது மிக மோசமானது. ஆறுகள் மற்றும் கடல்களில் குப்பை, பிளாஸ்டிக் சேர்க்கப்படுவதால் நீர் மாசடைகிறது. அது மட்டுமல்லாமல் தொழிற்சாலை ரசாயனங்களும் நீரை பெரிய அளவில் விஷமாக்குகின்றன. இதனால் கடலில் வாழும் உயிரினங்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகின்றன. நீர் இல்லாமல் நாம் வாழ முடியாது. ஆனால் நாம் தான் அதை மாசடைக்கிறோம். மூன்றாவதாக மண் மாசு. இது நம் உணவை பாதிக்கிறது. பிளாஸ்டிக் மற்றும் குப்பைகள் மண்ணில் சேரும்போது அது மண்ணின் வளத்தை குறைக்கிறது. இதனால் விவசாயமும் பாதிக்கப்பட்டு உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்படுகிறது. அளவுக்கு அதிகமான ரசாயன உரங்களும் மண்ணை கெடுக்கின்றன. கடைசியாக ஒலி மாசு. சத்தம் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுகிறது. அதிக சத்தம் மனிதர்களின் மனநிலையையும் உடல் நலத்தையும் பாதிக்கிறது. இதையே ஒலி மாசு என்கிறோம். இது தூக்கத்தையும் அமைதியையும் கெடுக்கும். ஆனால் கவலைப்படாதீர்கள், நாம் மாற்றம் கொண்டு வர முடியும். முதலாவதாக நாம் அதிக மரங்களை நட்டு வளர்க்க வேண்டும். பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதை நாம் தவிர்க்க வேண்டும். குப்பைகளை எப்போதும் சரியான குப்பை தொட்டிகளில் போட மறக்காதீர்கள். தண்ணீரை வீணாக்காதீர்கள். ஒவ்வொரு துளியும் மிக முக்கியம். பொது போக்குவரத்தை அல்லது மிதிவண்டிகளை பயன்படுத்துங்கள். இது புகையை குறைக்கும். ஒற்றுமையாக செயல்பட்டால் நாம் பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். இயற்கை ஆற்றலை நாம் அதிகம் பயன்படுத்த பழக வேண்டும். நாம் இன்று செய்கிற சிறிய நல்ல செயல்கள் நாளைய பெரிய மாற்றத்தை உருவாக்கும். பூமி நமக்கு சொந்தம் அல்ல, நாம் பூமிக்கு சொந்தம். நம் பூமியை காப்போம். நன்றி, மீண்டும் சந்திப்போம். பூமி நமக்கு சொந்தமல்ல, இது நமது அன்பான தாய். இதை நாம் பாதுகாக்க வேண்டும்.